சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் இந்தம்மா நீ கேட்ட டாக்குமெண்ட்ஸ். சூப்பர்ப்பா, நான் கேட்டது அப்படியே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இதை வச்சு ஸ்ருதியையும் அவங்க அப்பா அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்த போற, அப்படித்தானே? ஆமாப்பா. ஆனா செல்வநாயகி விஷயத்துல அவ தப்பானவன்னு அர்ஜுன் கிட்ட எப்படி ப்ரூவ் பண்ண போற? அது இன்னும் சரியா தெரியலப்பா. ஆனா உண்மையை ரொம்ப நாள் புதைச்சு வைக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். அது எப்போன்னு காலமும் கடவுளும் தான் முடிவு பண்ணணும். இது யார் பென்டிரைவ்னே தெரியலையே. லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இந்திரா 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 போன் பண்ணாங்க. என்ன விஷயம்? மேடம் மேலதான் இருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க மேடம். வாங்க மேடம். ஐயோ, காயத்ரிக்கு என்னங்க ஆச்சு? வழக்கமான ரூம் கதவு தட்டினா அவ திறக்க மாட்டா. இன்னைக்கும் அந்த மாதிரி தான். ஆனா ரொம்ப நேரமா அவ திறக்காததால சாப்பாடு கொடுக்கணுமேனு டவுட் வந்து நாங்க கதவை உடைச்சுக்கிட்டு திறந்துட்டு உள்ள வந்தோம். சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. மணிக்கட்டு கட் பண்ணிக்கிட்டு அந்த ரத்தத்துல அபின்னு பேர் எழுதி வச்சிருக்கா. நல்ல வேலை உடனே நாங்க வந்து பார்த்ததுனால பெருசா விபரீதம் எதுவும் நடக்கல. நாங்க வந்து காப்பாத்திட்டோம். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு ரூம்குள்ள வந்தப்போ பின்னால இருந்துதான் பார்த்தேன். இப்பதான் முதல் தடவையா முகத்தை பாக்குறேன். இவ்ளோ அழகா கலையா இருக்கா. இவளுக்கு ஏன் இந்த நிலைமை? எல்லாம் விதிங்க, விதி. அந்த காதல் படுத்துற பாடு. சரி, கைய இப்படி அறுத்துட்டு இருக்கா, இப்படி வச்சிட்டு இருக்கீங்க. வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். இல்ல செல்வநாயகி, இவ இப்படி ஆனதுல இருந்து நான் எதுக்காக இவ்வளவு வெளியே கூட்டிட்டு போறதே கிடையாது. டாக்டர் வர சொல்லிருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சாரி செல்வநாயகி, எனக்கு சென்னையில உங்களை தவிர வேற யாரையுமே பழக்கம் இல்ல. என் கஷ்டத்தை சொல்லி அழறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்ல. அதனாலதான் எனக்கு டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. இதுல என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் நாம இனி பிசினஸ் பார்ட்னர்ஸ் தானே. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ கேட்காமலேயே, நாங்க யாருன்னு தெரியாமலேயே வந்து ஹெல்ப் பண்ணீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க தானே வந்து உதவி பண்ணணும். இதுல ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்க வேண்டாம் இந்திரா. தேங்க்ஸ் செல்வநாயகி. சத்யா, சூப்பர் ஐடியா பண்ணிருக்கடி. ஆனா இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமே? எல்லாம் ஆகும்க்கா. சேது சித்தப்பா மேல செல்வநாயகி வச்சிருந்த நம்பிக்கைய அந்த ஆளே குடிச்சு கலாட்டா பண்ணி கெடுத்துட்டாரு. அதனால சொத்து விஷயத்துல என்ன தப்பு நடந்தாலும் சேதுவதான் செல்வநாயகி சந்தேகப்படுவாங்க. சோ
செல்வநாயகி நிச்சயமா நம்ம விரிக்கிற வலையில விழுந்துருவாங்க. அக்கா நான் சொல்றேன், நீ இன்னைக்கு மட்டன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சு ஊத்து, நிச்சயமா டேஸ்டா இருக்கும். ஆஹா இல்ல, மட்டன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துனா நல்லாவே இருக்காது. ஏய், ஜாக்கிரதையா இருந்து பிளான் பண்றே. அனாவசியமா செல்வநாயகி கிட்ட மாட்டிக்காத. நான் மாட்டிக்க மாட்டேன்க்கா. மாட்டினாலும் சேது சித்தப்பா மேலதான் சந்தேகம் வரும், என் மேல சந்தேகம் வராது. சத்யா, நான் சொல்றத கேளு. மட்டன் குழம்புக்கு விட சிக்கன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துனாதான் டேஸ்டா இருக்கும். இல்லனா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி தேங்காவை துண்டு துண்டா நறுக்கியும் போடலாம். வாய்ப்பே இல்ல அக்கா. உன்னை விட சமையல்ல எனக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி. சிக்கன் குழம்பை விட மட்டன் குழம்புக்கு தான் தேங்காய் பெஸ்ட். என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்ற? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் வரும்போது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு பேசுறீங்க, நான் போனதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயத்த பேச வேண்டியது. அப்புறம் நான் வந்துட்டேனா மறுபடியும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு பேச வேண்டியது. என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, என்ன சதி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு? நாங்க சொன்ன நீ நம்பவா போற? ஐயோ வேண்டாம், சொல்லாத சத்யா. ஏய், தைரியம் இருந்தா சொல்லுங்கடி. உன்னை எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏண்டி, தைரியம் இருந்தா சொல்லுங்கன்னு நீ தானே சொன்ன. உன்கிட்ட என்னடி பயம்? அதான் தைரியமா உண்மையா சொன்ன. உடனே அவ்வளவு தைரியமான கேக்குற நீ லூசா நீ? ஐயோ வேண்டாம் சத்யா, அப்படிலாம் சொல்லாத. அட விடுக்கா, புல்ல பூச்சிக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? அது முதல்ல உங்களால முடியுமா? ஆமா முடியும். இதுக்கு முன்னாடி பல தடவை நீ என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ண, அப்பெல்லாம் உன்னால முடியல. இப்ப மட்டும் உன்னால முடிஞ்சிருமா? அப்ப ட்ரையல் பார்த்தேன், இப்போ ஆக்ஷன்ல இறங்கிட்டேன். இன்னைக்கு உறுதியா உன்னை வீட்டை விட்டு அனுப்புறேன். கிழிச்ச, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நான் உங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்துறேன்டி. அவளுக்கு கொஞ்சமாவது திமிர அடங்குதான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தானேக்கா, இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவங்களும் தானாவே போயிடுவாங்க. மேடம், டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க டாக்டர்.